தற்போது நேரம் பார்த்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து அயதுல்லா அலி கமேனியை கொன்றிருக்கிறார்கள். இது ஈரான் ஊடகம் தெரிவித்திருக்கிறார்கள். உடலும் தற்போது கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது உடல் கண்டெடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு பிறகு அரசு மாற்றி அமைக்கப்படும். ஈரானுடைய அரசை அமெரிக்கா கைப்பற்றி விட்டார்கள் என்று கூறலாம். என்றால் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், ஈரானுடைய அரசை இன்று இரவுக்குள்ளாக நாங்கள் கைப்பற்றுவோம், இன்று இரவே அது நடக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதற்கேற்றபடியே உளவுத்துறையின் மூலமாக மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு திட்டமிட்டு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாலும் கூட 1 வாரம் துல்லிய தாக்குதல் என்பது நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது மூலமாக இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக வரவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்பே தெரிவித்திருக்கிறார், 1 வாரம் மேற்கொண்டு நாங்கள் துல்லிய தாக்குதல் மேற்கொள்வோம், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாலும் கூட போர் நீக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. உடல் கண்டெடுக்கிறது. 40 நாட்கள் துக்கம் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக அடுத்த கட்டமாக அமெரிக்காவின் விருப்பப்படியே அமெரிக்கா எதை எதிர்பார்த்தார்களோ அது தற்போது நடந்திருக்கிறது என்றே கூறலாம். ஈரானுக்கு எதிராக, ஈரானுடைய அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்த போது கூட அமெரிக்கா இதில் தலையிட்டு உடனடியாக மக்களுக்கு தீர்வு காண வேண்டும், உங்கள் உரிமை மீட்கப்படும் வரை தொடர்ந்து போராடுங்கள் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதுக்கு பிறகுதான் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு மிக தீவிரமாக, ஏனென்றால் ஏற்கனவே கூறியது போல கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலின் போது கூட ஈரானுடைய அணு ஆயுத தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுதான் குறியாக இருந்தது. ஆனால் இந்த முறை தாக்குதல் முழுக்க தெஹ்ரானை குறிவைத்து தாக்கப்பட்டது. தெஹ்ரானை குறிவைத்து தாக்கப்பட்டதால் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் என்பதால் அந்த தெஹ்ரானை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் மிக முக்கியமாக தெஹ்ரான் என்பது அதிக மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அதே போன்று பல்வேறு அரசு அலுவலகங்கள், அதிகாரப்பூர்வ மாளிகைகள், உச்சபட்ச தலைவருடைய அலுவலகம், மாளிகை, வீடு உள்ளிட்ட அனைத்தும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த இடத்தை குறிவைத்துதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினார்கள். அதனால் அந்த தாக்குதலின் விளைவாக தான் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு தற்போது அது அதிகாரப்பூர்வமாக ஊடகங்கள், ஈரான் ஊடகங்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டம் என்பது 1 வாரம் இன்னும் போர் என்பது நீடிக்கும் என்பது ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதோடு சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதால் அடுத்த கட்டமாக அந்த அரசு என்பது மாற்றி அமைக்கப்படும். இது அமெரிக்கா எதிர்பார்த்த ஒன்று. அந்த மாற்றி அமைக்கப்படக்கூடிய அரசு என்பது அணு ஆயுதத்துக்கு எதிராக இருக்க வேண்டும், அமெரிக்கா இஸ்ரேல் சொல்லப்படக்கூடிய அனைத்து நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதால் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி நிறைவேறும் என்பதையும் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய உறவினர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர், மிக முக்கியமாக அவருடைய பேர குழந்தைகள் மற்றும் அவருடைய மகன், மருமகள், மகள் உள்ளிட்ட பலரும் இந்த தாக்குதல் உயிரிழந்திருப்பதாக